அழகா, அமைதியா, அண்டர்ரேட்டடாவும் இருக்கணும். அதே சமயம் லோவா இருக்க உங்க சோல் பேட்டரியை சார்ஜ் பண்ண விட்டமின் சி தெரப்பியும் வேணும்னா நீங்க விசிட் பண்ண வேண்டியது கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 2 hours டிராவல்ல இருக்க ஸ்நேகதீரம் பீச். கூடவே சன்செட் கைக்கிங், அனிமல் ஃபார்ம், லார்ஜஸ்ட் மரைன் வேர்ல்ட் அக்வாரியம், இந்தியாவில் இது வரைக்கும் வேற எங்கேயுமே இல்லாத டீப் வாண்டர்ஸ்ல அண்டர் வாட்டர் ரைட், லக்ஸரி பீச் ஹவுஸ்ல சூப்பரான ஸ்டேன்னு இந்த 2 days ஃபுல்லா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்நேகதீரம் அண்ட் சாவக்காடு ஒட்டின பிளேசஸ் தான் நம்மளோட பட்ஜெட் ட்ரிப்ஸ் அண்ட் ஸ்டேஸோட இந்த வீடியோல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து எங்களோட ஓன் கார்லேயே ஜஸ்ட் 2 hours ட்ராவலில் இருக்க திருச்சூர் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் சென்னை இல்லை பெங்களூர்லேருந்து பிளான் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக திருச்சூருக்கு ட்ரெயின் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து ஃபர்தராக ட்ராவல் பண்ணுறதுக்கு லோக்கல் கேப்ஸுமே கிடைக்கும். செக்இன் டைமை விட ஏர்லியாக நாங்கள் ரீச் ஆனதுனால பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் கிளம்பிட்டோம். கேரளாவை நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் குடிக்கிறதுக்கு ஹெர்பல் வாட்டர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது டைஜஷனுக்குமே நல்ல ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்த ஹோட்டல்லையும் எங்களுக்கு அதே வாட்டர் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸான புட்டு, கடலைக்கறி, பழம்புரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்ப எங்களோட 1 hour ட்ராவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி லெஸ் க்ரௌட் இருக்க ஸ்நேகதீரம் பீச்சை தான் விசிட் பண்ணலான்னு போனோம். ஆனால் தூரத்துலேருந்து பீச்சை பார்த்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆனதுனால ஃபர்ஸ்ட்டாக ஸ்நேகதீரம்க்கு முன்னாடி இருந்த ஓஹோ பீச்சை தான் ஃபர்ஸ்ட்டாக விசிட் பண்ணோம். இங்கே வண்டியை விட்டு இறங்கினோன்னே ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப்பையுமே பார்த்தோம். அது வேற ஒன்றும் இல்லை, கடலும் பேக் வாட்டர்ஸும் மிக்ஸ் ஆகிற இடம் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஆச்சரியத்தோட கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த இடமே அவ்வளோ அழகாகவும் அமைதியாலையும் நிறைஞ்சிருந்துச்சுங்க. இங்கே சுற்றி ஏகப்பட்ட தென்னை மரங்கள், அது மட்டும் இல்லாமல் வேறு சில மரம்லாம் கூட இருந்தது. கடல் அங்கே ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு. இங்கே அவ்வளோ அமைதி நிலவுச்சுங்க. அந்த கடலோட முதல் அலை என் பாதத்தை தொட்டு வருடும்போது அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது. இப்படி ஒரு வெல்கம் யாராலையாவது பண்ண முடியுமான்னு கூட தோணுச்சுங்க. ஆனால் உண்மையாகவே இவ்வளோ அழகான வாமான வெல்கமிங்கோட தான் எங்களோட இந்த கேர்ள்ஸ் ட்ரிப்பை இந்த பீச் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த அந்த ஸ்டோனில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. அங்கேருந்து அந்த கடலோட அமைதியை கொஞ்சம் நேரம் பேசி ரசிச்சுட்டு பக்கத்தில் இருந்த பீச்சோட பார்க்குக்கு தான் போனோம். இங்கே பர்சனுக்கு 20 rupees டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. வாங்கிட்டு உள்ளார போனால் ஒரு அழகான செட்டப்பில் அந்த ஃபிஷஸ்லாம் இருந்தது. அவ்வளோ வார்ம்த்தாக இருந்தது. அதை பார்க்கும்போது அதை பார்த்துக்கிட்டே உள்ளார போனால் ஸ்லைடு, ஊஞ்சல், சீசானு நிறைய விளையாடுற ஐட்டம்லாம் இருந்ததுங்க. அதை பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம்லாம் லைட்டாக வந்தது. நம்மலாம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் எங்கே போனாலும் என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் ஃபேமிலிஸ் கிட்ஸோடலாம் வர்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டாகவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி நீங்களும் விசிட் பண்ணிவிடுங்க. இப்படி தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் கேங்காக பீச்சையும் பீச்சை சுற்றி இருக்க பிளேசஸையும் நேரம் போகிறது கூட தெரியாத அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டயர்ட் ஆயாச்சு. எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போய் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா சப்பாத்தி, சிக்கன் கறி, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் கிரேவி, மீல்ஸ், பிரியாணின்னு விதவிதமான நான்வெஜ் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு திரும்ப டயர்டாகி நம்ம தங்க போகிற ஸ்டேவை நோக்கி கிளம்பியாச்சு. ஸ்டேக்கு செக்இன் ஆனதுக்கப்புறம் தான் இது ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் ஹவுஸ்னு தெரிஞ்சுதுங்க. செம்ம அழகான வியூவில் இருந்தது. நீங்கள் ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு குரூப்பாக அண்ட் ப்ரைவேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டே. அது மட்டும் இல்லாமல் பீச்சிலேருந்து ஸ்டேவை பார்த்தாலும் சரி, ஸ்டேலேருந்து பீச்சை பார்த்தாலும் ரெண்டோட வியூமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்டேவோட அவுட்டர் வியூக்கு ஈக்குவலாக லக்ஸரியான ரூம்ஸ், காம்பேக்டான கிச்சன், பெரிய சைஸ் பாத்ரூம், பியூட்டிஃபுல்லான ரெஸ்டிங் ஏரியா, முக்கியமாக கிட்ஸ் எல்லாம் என்கேஜிங்காக இருக்கிறதுக்கு ப்ளே ஏரியா, ஸ்விம்மிங் பூல், ரூமில் இருக்க ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக தெரிகிற பீச் வியூன்னு செம்ம ஹைலைட்டான ஆம்பியன்ஸில் இருக்க நம்ம பீச் ஹவுஸில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் ஒரு 4 மணி போல் லைட் ஹவுஸை விசிட் பண்ண கிளம்பியாச்சு. சரியா அந்த நேரத்தில் தான் லைட் ஹவுஸுமே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ க்ரௌடே இல்லை,
போனோன்னா என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு கடகடன்னு அங்கே இருந்த ஸ்பைரல் ஸ்டைர் கேஸ் வழியாக மேலே ஏறுனா ஒரு அமேசிங்கான வியூ. எப்படி இருந்ததுன்னா சுற்றி தென்னமரங்களாலையும் ஒன் சைடு மட்டும் ஒரு லென்த்தான பீச் அவளாயும் கவர் ஆயிருந்தது. அவ்வளோ அழகான வியூ அது. லைட் ஹவுஸோட டாப்ல இருந்து இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை ரொம்ப நேரம் நாங்கள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரசிச்சுட்டு இருந்தோம். அடுத்ததா 4 மணிக்கட்டுன்ற இடத்துல இருக்க பேக் வாட்டர்ஸ்ல சன்செட் கைக்கிங் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். நாங்க இந்த இடத்த ரீச் ஆகும் போதே சாயங்காலம் 5:30 ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் டைம்ன்றதுனால பக்கத்துல இருந்த டீ கடையில டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கயக் பண்ற இடத்த நோக்கியே போனோம். இங்க வந்தோடனே எங்களுக்கு சேஃப்டி ஜாக்கெட்ஸ் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தெளிவா மண்டையில ஏத்திட்டு நாங்களும் கயக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஒரு அருமையான அனுபவங்க. ஆனால் கொஞ்ச நேரம் புரிதலுக்கு அப்புறம் இதை நாங்கள் அற்புதமாக கற்றுக்கிட்டோன்னே சொல்லலாம். நீங்களும் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே வேறு லெவலான அனுபவத்தை இது உங்களுக்கு கொடுக்கும். நாங்கள் நல்லா கயக் பண்ணி அந்த பேக் வாட்டர்ஸோட சென்டருக்கு போயிட்டு சன்செட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே ஆசமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு அழகான சன்செட்டை இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைங்க. நாங்கள் எங்கள் கேர்ள்ஸ் கேங்கோட செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணி இந்த சன்செட் கைக்கிங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வெளியில் வந்தால் இன்னொரு சர்ப்ரைஸ்மே இருந்தது. அது வேற ஒன்றும் இல்லைங்க, கும்பலங்கியில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அதே பயோலுமினசன்ஸ் இங்கேயும் சில பிளேசஸில் தெரியுமா. நாங்கள் February to April பயோலுமினசன்ஸ் சீசனில் வந்ததுனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. பயோலுமினசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இருந்ததுனால அங்கே எங்கள் கண்ணில் பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 2 தென்னை மரத்துக்கு இடையில கயிறாலையும் பலகையாலையும் கட்டப்பட்ட ஊஞ்சல் தாங்க. அதை பார்த்தோன்னா நாங்கள் பயங்கர ஜாலி ஆகிட்டோம். அந்த ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் ஆடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் டைம் இருந்ததுனால இங்கே வேறு ஏதாவது வித்தியாசமாக டின்னருக்கு ட்ரை பண்ணலான்றதுனால கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் இருக்க TNTயை தான் விசிட் பண்ணோம். இங்கே அவங்களோட ஃபேமஸான ஷவாயா சிக்கனை குபூஸோட சேர்த்து சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. முக்கியமாக ஷவாயா சிக்கனோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததே அந்த மசாலாவும் மேங்கோவும் தாங்க. நாங்கள் மந்தி ரைஸ், இன்னும் கூல் ட்ரிங்க்ஸ், இன்னும் சில டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு எங்கே கைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அதே பேக் வாட்டர் ஸ்பாட்டில் தான் பயோலுமினசன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். மொத்த அந்த பேக் வாட்டர் ஸ்பாட்டுமே லைட்டால் மிளிர ஆரம்பிச்சுது. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த டைம்லாம் எங்களை இன்னும் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு லைட்ஸால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய தீம்டு செட்டப்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே ஃபோட்டோலாம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் நேரம்லாம் செலவாயிட்டு இருக்கும்போது தான் பயோலுமினசன்ஸை ஸ்பாட் பண்ணுற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. உடனே எங்களோட சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு அந்த ராத்திரியில் பயோலுமினசன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிளம்பிட்டோம். உண்மையாகவே ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பயோலுமினசன்ஸை எங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ ப்ரெசன்டபுளாக ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. குட்டி குட்டி மீன்லாம் அந்த பேக் வாட்டர்ஸில் பயோலுமினசன்ஸ் ஸ்பாட்ஸ் இருக்க இடத்துல தெரியும் போது அவ்வளோ அழகாக ப்ளூ கலரில் தெரிஞ்சிச்சு. தொட்டு பார்த்தா உண்மையாகவே மேஜிக் மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் இது. கண்டிப்பாக எல்லாரும் லைஃப்பில் ஒரு டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. இவ்வளோ அழகான பயோலுமினசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சந்தோஷத்தோடவே ஸ்டேவுக்கு போய் இன்னைக்கு நாளை நாங்கள் அற்புதமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு டே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பரான வியூவில் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்ச நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நம்ம பீச் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேருந்து பீச்சை நோக்கி கிளம்பியாச்சு. இங்கே வந்து அந்த கடலை பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. காலையில் நேரம்ன்றதுனால கூட்டமுமே சுத்தமாக இல்லை. நம்ம கேங்குக்கு தண்ணியை பார்த்தோன்னா பயங்கர குஷி ஆயிடுச்சு. ஒருத்தரை தண்ணியில் தள்ளி விடுறது, மணல்ல விளையாடுறது, அலைகளோட சண்டை போட்டு சிப்பி பொறுக்கிறதுன்னு இந்த அழகான காலை பொழுத இப்படிதான் இந்த கடலோட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். போட்ட ஆட்டத்துல பீச்சிலே ஃபுல்லா நனைஞ்சாச்சு. ஆனா அதுவும் பத்தாம வில்லால இருந்த பூல்ல இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்ல குழந்தைங்களோட வரீங்கன்னா அவங்களெல்லாம் ஜாலியாகவும் சேஃபாகவும் என்ஜாய் பண்றதுக்கு இது பக்காவா இருக்கும். முக்கியமா இந்த அழகான சிட்டிங் ஸ்பேஸ்ல இருந்து உங்க குழந்தைங்க பூல்ல விளையாடுறத பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். நாங்கள் டெரஸில் கீழேன்னு இருந்த எந்த ஸ்விம்மிங் பூலையுமே விட்டு வைக்காமல் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணி நாம் எங்கே போகிறோன்னா அனிமல் ஃபார்ம் விசிட் தான். அனிமல் ஃபார்ம் ரீச் ஆனதும் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு டேரெக்டாக உள்ளார போயிட்டோம். என்ட்ரி டிக்கெட் காஸ்ட்டாக per பர்சனுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார்மோட ஹைலைட்டே மோஸ்ட்டாக இருக்க அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் நம்மளே ஃபீட் பண்ணலாம். நாங்களும் கேமல், கோட், ஹார்ஸ்னு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணோம். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
நிறைய வெரைட்டி ஆஃப் கோட்ஸையுமே பார்த்தோங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தெரிஞ்சது 4 கொம்பு இருக்க இந்த ஆடு தான். அதை தாண்டி போனா 3 அடியில ஒரு காளமாடு ரொம்ப சாதுவான பையனா தெரிஞ்சா. அடுத்ததா நிறைய விதவிதமான வாத்து வகைகளையுமே பார்த்தோங்க. ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருந்து சிலது குட்டையா நெட்டையா வெள்ளேர்னு சாம்பல் நிறம்னு நிறைய வித்தியாசத்தோட விதவிதமான வாத்துகளை பார்த்துட்டு அடுத்ததா ஒரு ஓப்பன் அக்வாரியம் செட்டப்ல இருக்க செம்ம கலர்ஃபுல்லான கொய் ஃபிஷஸ் தான் பார்த்தோம். அட்ராக்ட் பண்ணிருச்சுங்க எங்களை ரொம்ப. நாங்க அந்த கொய் ஃபிஷஸ்க்குமே ஃபுட்டு கொடுத்தோங்க. கை ஃபுல்லாக ஃபுட்டை வச்சுட்டு அந்த மீன் கூட்டத்துக்கு நடுவில் ஃபுட் இருக்க கையை ஓப்பன் பண்ணால் எல்லாம் முட்டி மோதி சண்டை போட்டுட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட்டுச்சுங்க. எக்ஸாக்டாக எப்படி இருந்ததுன்னா, பல்லு இல்லாத குழந்தை நம்ம கையை கடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான அனுபவம் தான் இது. கொய் ஃபிஷ் கூட்டத்தை தாண்டுனா நாட்டுக்கோழி சண்டைக்கோழியில் ஆரம்பித்து முழுசாக வளர்ந்த கலர் கோழி வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கேரளா அணில், பேக்கெட் சைஸில் இருக்க மங்கி, பேர்ட்ஸ் ஐவரியில் நிறைய புது பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு கிளி வகைக்கு நாங்கள் ஃபீடுமே பண்ணோங்க. டீமாக இதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதோட கலர்ஃபுல்லான ரெக்கையை விரித்து வந்து எங்கள் கையிலையும் தோல்லையும் உட்காந்து அந்த ஃபுட்டை உடச்சி சாப்பிட்றத பார்க்கவே அவ்வளோ அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த சந்தோஷத்தோடையும் வெளியில் வந்தால் பயங்கரமான ஒரு செக்ஷனுக்குள்ளே தான் என்ட்ரானோ, அதுதான் ரெப்டைல் செக்ஷன். ரொம்ப வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இங்கே இருந்தது. அதெல்லாம் தாண்டி எப்படியாவது ஓடி போயிடலான்னு நினைக்கும் போது தான் அந்த பாம்பு எடுத்து டக்குன்னு நம்ம கழுத்தில் போட்டுட்டாங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. உண்மையை சொல்லணும்னா செம்ம எங்கேஜிங்காக இந்த 1.5 மணி நேரத்தை நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோங்க. எங்களாலேயே இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு மனசு இல்லை. நீங்கள் குழந்தைங்களோடலாம் வந்தீங்கன்னா வேற லெவலாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம குருவாயூர்லேருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்லையும் அனிமல் ஃபார்ம்லேருந்து வெறும் 100 மீட்டரில் இருக்க சாவக்காடு மரைன் வேர்ல்ட் அக்வாரியமை தான் விசிட் பண்ணோம். லார்ஜஸ்ட் மரைன் வேர்ல்ட் அக்வாரியமான இங்கே இந்தியாவில் இது வரைக்கும் வேறு எங்கேயுமே இல்லாத டீப் ஒண்டர்ஸை தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். டீப் ஒண்டர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு என்ட்ரி டிக்கெட் காஸ்ட்டாக பர் பர்சனுக்கு 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக உள்ளார போனதும் நீர்மூழ்கி கப்பல் செட்டப்பில் இருக்க இந்த கொட்டி பாக்ஸில் எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு டாடா பாபாய் சொல்லி பூட்டி அனுப்பிட்டாங்க. மெதுவாக எங்களோட ப்ராப்பரான அண்டர் வாட்டர் ரைடுமே ஸ்டார்ட் ஆனிச்சு. உள்ளார போய் பார்த்தா செம்ம சூப்பரான ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் கூடவே செம்ம அழகான வேர்ல்டு ஒண்டர்ஸ் எல்லாத்தையும் தண்ணி கடியில் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. இப்படி தாஜ்மஹால், பெட்ரா, எஜிப்தியன் பிரமிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிரேட் வால் ஆஃப் சைனா, டைட்டானிக், மோய் ஸ்டாச்சூஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போதே செம்ம சூப்பராக எங்களை இன்னும் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்கூபா டைவரையுமே பார்த்தோம். அவர் இங்கே இருந்த சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்ஸோடு சேர்த்து எங்களுக்கு குட்டி குட்டியாக மேஜிக்ஸுமே பண்ணி காமிச்சாரு. இப்படி ஒரு சூப்பரான 20 minutes அண்டர் வாட்டர் ரைடை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்ததாக மரைன் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிளம்பிட்டோம். மரைன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இப்போ பர்சனுக்கு 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போனால் ஹாரர் ஹவுஸ், 3D தியேட்டர்னு நிறைய இருந்தது. நாங்கள் டைரெக்டாக மரைன் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே நிறைய வித்தியாசமான ஸ்ட்ரக்சரில் ஒரு செட்டப்ஸுமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 1000+ ஃபிஷ் வெரைட்டிஸுமே உங்களால் பார்க்க முடியும். எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது கார் ஃபுல்லாக தண்ணியை நிறச்சி அதுக்குள்ளே இருந்த மீன்கள் தான். செம்ம இன்னோவேட்டிவாக இருந்தது. அடுத்ததாக கிளாஸ் பிரிட்ஜுக்கு கீழே மீனும் அதுக்கு மேலே நாங்களுமே நடந்து போனோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதை தாண்டி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் டனலையுமே பார்த்தோங்க. இந்த டனல்லாம் படத்தில் காமிக்கிற மாதிரி இல்லை, ஆக்சுவலாக இந்த அக்வாரியம் வீடியோஸ்லலாம் காமிக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய டனல். இதுக்குள்ளே சின்னது பெருசுன்னு வகையான வித்தியாசமான மீன்களையுமே பார்த்தோம். இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நாங்கள் நிறைய நேரத்தை இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். இதை முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் ஃபிஷ் ஸ்பா தெரப்பி தான் ட்ரை பண்ணோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்படி இங்கே இருந்த ஜங்கிள், ஸ்னோன்னு ஒரு தீமையும் ரசித்து எங்கள் நேரத்தை செலவு பண்ணிட்டு இங்கே சாலிடாக ஒரு 4 மணி நேரத்தை இந்த மரைன் வேர்ல்ட்லையே என்ஜாய் பண்ணோங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நாங்கள் போன டைமில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வந்தாங்க. அவங்கெல்லாம் பயங்கர ஜாலியாக இருந்தாங்கங்க. இந்த சம்மரில் நீங்கள் ஃபேமிலியோட இல்லை முக்கியமாக குழந்தைங்களோட இந்த இடத்த விசிட் பண்ணுறீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். அவங்களுமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த இடத்த திகட்ட நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாங்கள் போக வேண்டிய ஸ்பாட்டை நோக்கி கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஃபைனலாக ஆனக்கோட்டை எலிஃபென்ட் கேம்பை ரீச் பண்ணிட்டோம். இங்கே நிறைய யானைகள்லாம் இருந்ததுங்க. எனக்கு பர்சனலாக யானைலாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு யானைக்கும் பர்சனலாக ஒரு ட்ரைனருமே இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ எக்ஸாக்டாக இந்த யானைகளும் அதே மாதிரி பண்ணுச்சுங்க. நாங்கள் இந்த இடத்த முழுசாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து மினிமலாக ஒரு மீல்ஸும் சாப்பிட்டுட்டு எங்களோட ட்ரிப்பை எண்ட் பண்ணிட்டோம்.
நம்ம கிளம்ப வேண்டிய நேரமுமே வந்துருச்சு. இந்த 2 days and 1 night ஃபுல்லா நாங்க ஸ்நேகதீரம் அண்ட் சாவக்காடு ஓட்டின பிளேசஸை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ட்ரிப்கான பட்ஜெட்டை பத்தி பார்க்கலாம். நீங்க 6 மெம்பர்ஸ் இருக்க குரூப்பா வரீங்கன்னா இந்த பேக்கேஜ்ல திருச்சூர்லேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப், பீச் ஹவுஸ்ல ஸ்டே, டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட், சன்செட் காய்கிங், அனிமல் ஃபார்ம் டிக்கெட், அது மட்டும் இல்லாமல் மரைன் வேர்ல்ட் டிக்கெட்னு எல்லாமே சேர்த்து பெர் பர்சனுக்கு ஜஸ்ட் 4500 rupees தாங்க ஆகும். இந்த ட்ரிப்பை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்குமே கால் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரிப்பை புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் நிறைய ட்ராவல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.